வெல்கம் டு கணினியாசான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா GNS3 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? GNS3னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எமுலேட்டர். சரிங்களா? நம்ம நெட்வொர்க்லாம் நெட்வொர்க் சுவிட்சஸ், ரவுட்டர்ஸ், நெட்வொர்க் டோபாலஜி அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு GNS3 ஒரு பக்காவான ஒரு டூல். சரிங்களா? அந்த டூலை வச்சு நம்ம நெட்வொர்க் டோபாலஜி, நெட்வொர்க்கு ரவுட்டர்ஸு, சுவிட்சஸ்ஸு, அப்புறம் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இதெல்லாம் எல்லாமே வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ரியல் டைமாக நம்ம பண்ணுறத நம்மளால் இதில் டெஸ்டிங் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ GNS3 ஒரு எமுலேட்டர், நாட் சிமுலேட்டர். இப்போ சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிமுலேட்டர், நாட் எமுலேட்டர். பட் ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா GNS3 ஒரு எமுலேட்டர். எமுலேட்டர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக இருக்கிற ரியல் டைம் ரவுட்டரை நம்ம இதில் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? பட் நீங்கள் சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா iOS எல்லாமே பில்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேராக இருக்கும். நம்மளால் ப்ராக்டிக்கல் இதை நம்மளால் சிமுலேட் பண்ணி செக் பண்ண முடியும். பட் இதில் ரியல் டைம் ரவுட்டரையே, iOSையே, இப்போ ஒரு சிஸ்கோ ரவுட்டர் இருக்குன்னா அந்த சிஸ்கோ ரவுட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iOSை நம்ம ரியல் டைமாக அந்த iOSை டவுன்லோட் பண்ணி இந்த GNS3 சாஃப்ட்வேரில் நம்ம ரியல் டைம் ரவுட்டராக நம்மளால் புட் பண்ணி ஒவ்வொரு ரவுட்டரையும் இதில் ஆட் பண்ணி ரியல் டைமில் நம்ம எப்படி இருக்குமோ அதே இது எல்லாமே இந்த GNS3 இதில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் எமுலேட்டர். சரிங்களா? ஸோ நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் எமுலேட்டர்? எமுலேட்டர் சரிங்களா? விக்கிபீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்ம ரியல் டைமாக எந்த டிவைஸையும் இதில் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ ரியல் டைம் இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு எமுலேட்டர் வச்சு நம்ம எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் எமுலேட்டர். ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்மளால் அந்த GNS3யோட சாஃப்ட்வேரில் நம்மளால் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ GNS3 அப்படி பார்த்தீங்கன்னா GNS3. ஓகே. ஸோ GNS3 டவுன்லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்லே வரும். ஓகே. ஸோ ஏன்னா ரொம்ப டீப்பாலாம் எமுலேட்டர்னால் என்ன, சிமுலேட்டர்னால் என்னென்னு சொல்ல நான். ஸோ சிம்பிளாக எமுலேட்டர்னால் நம்ம ரியல் டைம் iOS எல்லாம் ஆட் பண்ணி செக் பண்ண முடியும். ரியல் டைமாக என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் பண்ண முடியும். சரிங்களா? பட் ஆனால் ரியல் சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். ஆனால் ஒரு ரியல் டைம் ஒரு சிஸ்கோட ஆப்ரேட்டிங் iOSஐ எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ண முடியாது. ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் எமுலேட்டரில் நம்ம ரியல் டைமாக என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம அதால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ சைன் அப் பண்ணணுன்னா நீங்கள் இதில் பண்ணிவிட்டு உங்கள் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட நேம் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு லாகின் க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லாகின் நேமை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதை யூசர் நேம், பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ சைன்இன் பண்ணி உள்ளே போயிடுச்சு. ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 OSக்கு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? 3 டைப் ஆஃப் டவுன்லோட் இருக்குது. விண்டோஸ், மேக், லினக்ஸ். சரிங்களா? நான் விண்டோஸை டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறேன் எப்படின்னு காமிச்சேன், அவ்வளோதான். சரிங்களா? இது டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் டாக்குமெண்டேஷன் எல்லாமே நம்மளால் இந்த டாக்குமெண்டேஷன் இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் சர்ச் பண்ணிங்கன்னா டாக்குமெண்டேஷன் எடுக்க முடியும்.
சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ டவுன்லோட்ஸில் போய்ட்டு GNS3 ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லாமே நெக்ஸ்ட் தான். GNS3 ஸோ இதில் WinPCap இது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே இன்ஸ்டால் பண்ணுங்கள். மற்றது பின்னாடி நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நான் C ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ GNS3யோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.26 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? ஸோ WinPCap தேவைப்படும். Wiresharkங்கிற ஒரு இது டூலு இதுக்கு தேவைப்படும். சரிங்களா? அதுவே பில்டின் அதில் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்கு. ஸோ ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஐ அக்ரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி WinPCap boot டைம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ். ஸோ ஆனால் இது கண்டிப்பாக என்ன இருக்கணும், இன்டர்நெட் உங்களுக்கு இருக்கணும். எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து தான், ஆன்லைன்லேருந்து தான் எடுத்து டவுன்லோட் பண்ணுது. சரிங்களா? நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நெட்டு இருந்தால் தான் இது இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து Wiresharkங்க ஒரு டூல் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ சிஸ்கோ பாக்கெட் ரேசருக்கும் GNS3க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் டைமாக சிஸ்கோ பாக்கெட் ரேசரில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு சிஸ்கோவோட ரவுட்டரோட IOS எடுத்து இதில் வந்து ஆட் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்லி சிஸ்கோ ப்ராடக்ட் மட்டும்தான் சிஸ்கோ பாக்கெட் ரேசரில் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி அது ரியல் டைம் IOS ரியல் டைம் மிஷின் எடுத்து அதை ஆப்ரேட்டிங்ஸ் எடுத்து நம்ம அதில் பண்ண முடியாது. ஸோ அதுலேயே அவன் வந்து பில்டினாக சாஃப்ட்வேர் வழியாக வச்சுருப்பான். அதை நம்ம எடுத்து பண்ண முடியும். பட் ஆனால் GNS3யில் நம்ம ரியல் டைமாக ஒரு ரவுட்டரையோ ஒரு ஃபயர்வாலையோ எதை வேணாலும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஒரு விர்ச்சுவல் மிஷினையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? அதான் வந்து எமுலேட்டர். ஸோ இந்த மெயின் டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. எமுலேட்டர்னால் என்ன, சிமுலேட்டர்னால் என்ன. ஸோ இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து சோலார் புட்டின்னு ஒன்று இது பண்ணுவான்னு கேட்கு. நம்ம அக்செப்ட். ஓகே. நெக்ஸ்ட். இதெல்லாம் நம்ம சோலார் டூல் செட்லாம் எதுவும் வேணாம் நமக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு தேவை என்னென்னா WinPCapம் Wireshark மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? நான் இதை ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே. அதோட வெப்சைட்டுக்கு போகும். நமக்கு இங்கே GNS3 வந்து இதாக இருக்குது. சரிங்களா? இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு இல்லை. ஓகே. ஸோ இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோமோ அதை இதுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட்டாக போகும். சரிங்களா? ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் லான்ச் இது டிக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு போகும். சரிங்களா? ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு GNS3 இப்போ வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம பிறகு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். சரிங்களா? இது GNS3 இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து பேஜ். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ரவுட்டர்ஸு, இது சுவிட்சஸ்ஸு, இது பார்த்திங்கன்னா டிவைஸு, என் டிவைஸ், கம்ப்யூட்ரு, சர்வரு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிவைஸ் எல்லாமே பண்ணலாம். சரிங்களா?
ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் எல்லா டிவைஸும் உங்களுக்கு இது பண்ணுறது. அப்புறம் இது வந்து கனெக்ட் பண்ணுறது. ஒவ்வொரு ரவுட்டரையும் கனெக்ட் பண்ணணும்னா ஒரு சோர்ஸ் ஒரு இது வேணும், கனெக்டிவிட்டி கேபிள் வேணும். ஸோ அந்த இதுக்குள்ளே இதுதான் இது கனெக்டர்ஸ். சரிங்களா? ஸோ மேலேயே அதே தான் ஸ்னாப்ஷாட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு GNS3ங்கிற ஒரு எமுலேட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் எவ்வளோ ரேம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21.5 ரேமை வந்து அது எடுத்துருது. சரிங்களா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஏன்னா ஃபுல் ரேம் சைஸும் இதில் எடுக்கும். இப்போ ஒரு ரவுட்ரு போட்டிங்கன்னா இப்போ ஒரு இதுலேருந்து ஒரு ரவுட்ரு எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரவுட்ரு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இதில் ஐஓஎஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எடிட்டில் ப்ரிஃபரன்ஸு. ஸோ இதில் போனால் தான் உங்களுக்கு இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இது இந்த இதில் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஐஓஎஸ் ஆட் பண்ணணுன்னா இந்த இடத்துல போய் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? நியூன்னு கொடுத்துட்டு இதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐஓஎஸ் இமேஜ் எங்கே இருக்குதுன்னு கேட்கும். ஸோ அந்த ஐஓஎஸ் இமேஜ் எங்கே இருக்கோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரவுட்ரு வந்து என்ன ஆகும், ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த ஐஓஎஸ் இமேஜ் வந்து நம்ம நிறையா சைட்ஸ், நிறையா கிராக்கர் சைட்ஸ் இருக்குது, நிறையா இது இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஐஓஎஸ் இமேஜஸ் டவுன்லோட் லிங்க் வேணும்னா நான் வந்து கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கேன். பட் ஆனால் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அந்த என்ன மெயில் பண்ணால் kananiasan@gmail.comனு ஒரு மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கூகுள் ட்ரைவில் உள்ள லிங்க்கை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு அவங்க மெயில் ஐடிக்கு நான் அனுப்புகிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஐஓஎஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் கூகுளில் போய் தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கூகுளில் போய்ட்டு சிஸ்கோ ஐஓஎஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அதிலேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ரவுட்டரோட ஒரு இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். எதில் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ 1700 ரவுட்டரோட ஐஓஎஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. சரிங்களா? ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் நியூ ப்ரௌஸ் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது இதே மாதிரி இதில் நிறையா இருக்குது. இப்போ ஜென்ரல், ஸோ இதில் ஒவ்வொரு மெனுலேயும் என்னென்ன இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஈத்தர்நெட் ஹப்ஸு, ஈத்தர்நெட் சுவிட்சஸ்ஸு, க்ளவுட் நோட்ஸு, விபிஎஸ்எஸ், டைனமிக் ஐபிஸ் ஒரு ரவுட்ஸ் வருது. ஸோ யூனிக்ஸ் டிவைஸு, ஸோ விஎம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, விர்ச்சுவல் பாக்ஸ் மிஷின்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, VMware மிஷின்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, டாக்கர் கண்டெய்னர்ஸ் இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு டாக்கர்னால் என்னென்னா உங்களுக்கு டெவாப்ஸ் கான்செப்டில் வரும். சரிங்களா? ஒரு அப்ளிகேஷனையே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெப் அப்ளிகேஷனையே ஒரு ஆப் மாதிரி டாக்கர் கண்டெய்னர் மாதிரி நம்ம டெவலப் பண்ணி போடலாம். ஸோ டாக்கர் கண்டெய்னருங்கிறது வந்து டெவாப்ஸில் வரும். சரிங்களா? ஸோ அந்த கண்டெய்னரை வந்து நம்ம எப்படி இதில் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி VMware விர்ச்சுவல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷின் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ எல்லாமே இந்த மெனுவில் இருக்குது. நம்ம இந்த மெனுவில் ஒவ்வொரு மெனுவாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பேசிக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா GNS3 சைட்டில் போய்ட்டு GNS3 டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதில் வந்து எப்படி ரவுட்டர் ஆட் பண்ணுறது, சுவிட்ச் ஆட் பண்ணுறது, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதாக பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.